மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உனக்கு என்னப்பா, அக்டோபர் 18 குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் என்ன தருகிறார்? வீடு, வாசல், மனை, வண்டி, வாகனம் அத்தனையும் தருகிறார். 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் வரப்போகுது. காதல் இல்லையேல் கசந்து விடும் வாழ்வுங்கிறாங்க கவிஞர்கள். அது என்ன, கவிஞர்கள் என்ன சொல்றது, நம்மளே சொல்லலாம். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தருகின்ற விஷயமே காதல் தான். ஏழுக்குடையவனாக இருக்கின்ற சுக்கிர பகவான் நீச்சமாகும் போது வெளிநாடு போகிற வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகிறது. நான் கனடா போகணும்னு நினச்சேன் சார், நான் அமெரிக்கா போகணும்னு நினச்சேன் சார், ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்ததாக இந்த சுக்கிர பகவான் தருகின்ற அற்புத பலனாக 7ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது நல்ல பார்ட்னர்ஷிப் என்பது கிடைக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப், இவங்க கூட நான் அசோசியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃபே மாறிச்சு சார் போன்ற விஷயங்கள். 8 குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஆயுள் பலம் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் என்பது சேருகிறது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ஐப்பசி மாதத்தில் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஆனால் 7 சனி ஸ்டார்ட் ஆனாலுமே அவர் 10-11 கூடியவர் என்பதால் உங்களுக்கு இந்த தடவை 7 சனி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே பண்ணாது. ஏன்னா குருவுடைய வீட்டில் இருக்கார். எனவே மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாக போகிறது. வெளிநாடு போகிறீங்க. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதத்திலே 2 கிரகம் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, குரு பகவான். உனக்கு என்னப்பா, அக்டோபர் 18 குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் என்ன தருகிறார்? வீடு, வாசல், மனை, வண்டி, வாகனம் அத்தனையும் தருகிறார். 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் வரப்போகுது. காதல் இல்லையேல் கசந்து விடும் வாழ்வுங்கிறாங்க கவிஞர்கள். அது என்ன, கவிஞர்கள் என்ன சொல்றது, நம்மளே சொல்லலாம். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தருகின்ற விஷயமே காதல் தான். ஏழுக்குடையவனாக இருக்கின்ற சுக்கிர பகவான் நீச்சமாகும் போது வெளிநாடு போகிற வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகிறது. நான் கனடா போகணும்னு நினச்சேன் சார், நான் அமெரிக்கா போகணும்னு நினச்சேன் சார், ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரில. அடுத்ததாக இந்த சுக்கிர பகவான் தருகின்ற அற்புத பலனாக 7ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது நல்ல பார்ட்னர்ஷிப் என்பது கிடைக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப், இவங்க கூட நான் அசோசியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃபே மாறிச்சு சார் போன்ற விஷயங்கள் எல்லாம். 8 குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஆயுள் பலம் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் என்பது சேருகிறது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ஐப்பசி மாதத்தில் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஆனால் 7 சனி ஸ்டார்ட் ஆனாலுமே அவர் 10-11 கூடியவர் என்பதால் உங்களுக்கு இந்த தடவை 7 சனி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே பண்ணாது. ஏன்னா குருவுடைய வீட்டில் இருக்கார். எனவே மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாக போகிறது. வெளிநாடு போகிறீங்க. இருக்கின்ற சுக்கிர பகவான் அவர் தான் 2க்கும் 7க்கும் அவர் 6ஆம் இடத்திலே மறைந்திருந்தார். மறைஞ்சிட்டு போகிறேன். எனக்கு என்ன, சுக்கிரன் மறைந்தால் என்ன ஆகும் என்றால், சுக்கிரன் தான் காதலின் அதிபதி. உலகத்தில் நண்பர்களே, காதல் இல்லையேல் கசந்து விடும் வாழ்வுங்கிறாங்க கவிஞர்கள். அது என்ன, கவிஞர்கள் என்ன சொல்றது, நம்மளே சொல்லலாம். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தருகின்ற விஷயமே காதல் தான். அது இல்லறத்தோட மனைவியை காதலிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் கல்யாணமே ஆகாமல் காதலிக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு இந்த காதல்னு ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் நின்று விடும். அப்போது இந்த 2-7 அந்த சுக்கிர பகவானுடைய அருளாலே காதல் என்பது கைகூடு. அது நீச்சமாக இருந்தார். அப்போது என் ஒய்ஃபு எதுக்கு சண்டை போடுறானே தெரில சார். உண்மையிலே சொல்லப்போனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெரிய டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது சார், இவங்களை மேனேஜ் பண்ணுறதே ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது சார் என்று வருத்தப்பட்டவங்கள்லாம் இருப்பீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு ஒய்ஃப் அவ்வளோ டஃப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2 கூடையவன் நீச்சமாகும் பொழுது எதை தொட்டாலும் ஃபெயிலியர், ஒரே நஷ்டம். நான் காத்தடிக்க மாவு வைக்க போனால் காத்தடிக்குது, கொட்டுமலை காலம் உப்பு வைக்க போனேன், இந்த கதைலாம் இப்போ தான். அப்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 2 கூடையவனும் 7 கூடையவனுமாக இருக்கின்ற இந்த சுக்கிர பகவான் நீச்சமாகும் பொழுது வெளிநாட்டு விஷயங்களில், வெளிநாட்டுக்கு போனீங்க, வெளிநாட்டில் ஃபெயிலியர், ஒரே ப்ராப்ளம். 7 கூடையவனாக இருக்கின்ற சுக்கிர பகவான் நீச்சமாகும் பொழுது என்ன ஆகுது? 7 கூடையவனாக இருக்கின்ற சுக்கிர பகவான் நீச்சமாகும் போது வெளிநாடு போகிற வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகிறது. நான் கனடா போகணும்னு நினச்சேன் சார், நான் அமெரிக்கா போகணும்னு நினச்சேன் சார், ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரில. எங்களுக்கு ஒரு நேர்பாதை என்பது இல்லாமல் போச்சு. கன்சல்டன்சிக்காரன்ட்ட காசு கொடுத்து, ஏஜென்ட்டுக்கிட்ட காசு கொடுத்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். காசு தூக்கிட்டு ஓடி போனவன் தான் சார் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. இதெல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட்ஸாக இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகிவிடும்.
மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெறுகிறான். சுக்கிரன் நீச்சமானதுனால வந்த பிரச்சனை இதெல்லாம். அடுத்ததாக இந்த சுக்கிர பகவான் தருகின்ற அற்புத பலனாக 7ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது நல்ல பார்ட்னர்ஷிப் என்பது கிடைக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப். இவங்க கூட நான் அசோசியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃபே மாறிச்சு சார் போன்ற விஷயங்கள் எல்லாம். அடுத்ததாக இந்த நாளுக்குடைய இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 8ஆம் இடம்னா என்ன? மேஷராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவம், சொத்து, இதெல்லாம் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8 குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஆயுள் பலம் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் என்பது சேருகிறது. அடுத்து 10ஐ பார்க்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு வேறு வேலை கிடைக்க போகுது. நான் இருந்த ஸ்தாபனத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறேன், அல்லது இருக்கிற ஸ்தாபனத்திலேயே வேறு வேலை பார்க்க போகிறேன், அல்லது வேறு ஸ்கோப் பார்க்க போகிறேன். இருக்கிற ஸ்தாபனத்தில் நான் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன், இனிமேல் குவாலிட்டி பார்க்க போகிறேன். அப்போ தொழிலில் ஒரு மாறுதல் என்பது ஏற்படும். அடுத்ததாக 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ஐப்பசி மாதத்தில் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும். அப்போது குரு பகவான் சந்திரனுடைய வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெறுவது ஒரு குருச்சந்திர யோகம். அதே நேரத்தில் அங்கிருந்து 5ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பது ஒரு குருமங்கள யோகம். அங்கிருந்து குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது, உச்சம் பெற்ற சனியை பார்ப்பது ஒரு யோகம். ஆக 3 யோகங்களை இந்த குரு பகவான் தருகிறார். உச்சம் பெற்ற சனி அப்படியே டவுன் ஆகிறார். சனி பகவான் டவுன் ஆகிறார். சனி பகவானுடைய அதாவது என்ன சொல்கிறது, 7.5 சனியாக இருந்தார் உங்களுக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நல்லா போயிட்டு இருந்த ஃப்ளோ சார், ஏப்ரல் மாதம் பிடிச்சது. உமக்கு 7.5 ஆரம்பிச்செடுத்து போய் நான் ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி வரைக்கும் டைட்டாக போகுது சார். நன்றாக பொய் சொல்லக்கூடாது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். ஓரளவுக்கு சனி பகவான் லீவ் விட்டுருப்பார். காரணம் என்னென்னா, அவர் வக்கரமாக இருந்தார். இப்போ குரு பகவான் பார்வை பெற்று வக்ர நிவர்த்தியானார். என்ன பண்ணுறது, அவர் வக்ர நிவர்த்தியானவொன்னே பழையபடி 7 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் 7 சனி ஸ்டார்ட் ஆனாலுமே அவர் 10, 11 கூடியவர் என்பதால் உங்களுக்கு பெரிய இந்த தடவை 7 சனி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே பண்ணாது. ஏன்னா குருவுடைய வீட்டில் இருக்கார். எனவே மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாக போகிறது. வெளிநாடு போக போகிறீங்க. அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் சேரப்போகிறது. 4ஆம் வீட்டிலே குரு பகவான் இருப்பதால் வீடு, மாடு, மனை, கார் போன்றவையெல்லாம் கிடைக்க போகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பு. ஐப்பசி மாத பலன்களை பொறுத்தவரையிலுமே பொதுவாகவே இந்த மாதம் 2 முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1 தாங்க. சூப்பருங்க. வேற என்னங்க வேணும்? குரு பகவான் உச்சம் பெறார், ரைட்டு. 2வது விஷயம், உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறார். இது அடுத்த 2வது விஷயம். சூப்பரு. யார்? சனி வக்கரமாக இருந்தார். இந்த ராசின்னு இல்லைங்க, பொதுவாகவே வக்கரமாக இருக்கார். அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் பண்ணுறாரு. என்ன நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அடுத்து இந்த பக்கம் என்னடான்னா, காலப்புருஷ தத்துவத்திலே 8 அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அடடா பிரமாதம். அப்புறம் 8ஆம் இடத்துக்குரிய இவரை செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். இந்த பக்கம் என்னடான்னா, சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். என்னங்க சொல்கிறீங்க? குரு உச்சம், சனி சனியை வக்கரமான சனியை குரு பார்க்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, புது காரு, புது வீடு, சந்துரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. குரு எப்போ கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குருச்சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. குருச்சந்திர யோகம். குரு எப்போ செவ்வாயை பார்க்கிறாரோ அது குருமங்கள யோகமாக அறியப்படுகிறது. சரியா? குரு யாரை பார்க்கிறார்? சனியை பார்க்கறது வக்கர சனியை குரு பார்த்து காம்பன்சேட். ஆக இந்த 3 விஷயங்களுமே குரு தரும் அற்புத பலன்கள்லேயே வந்துடுது. அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால், சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்ன தருகிறார் என்றால், இல்வாழ்க்கையில் இன்பங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறார். செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால், கவர்மெண்ட் ஜாபு, லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார். ஆக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாக 2 கிரகம் ஆட்சி, 1 கிரகம் உச்சம், இந்த பக்கம் இது சனி வக்கரம் நிவர்த்தி, அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது. இதில் முக்கியமான விஷயமே அதுதான், பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது. ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நவகிரகங்களுக்கு கோயிலுக்கு போங்க,
தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க. அதில் முக்கியமாக குரு வழிபாடு செய்யுங்க. குரு இந்த தடவை ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்க போறாரு, அவர் தான் சனியும் பார்க்க போறாரு. ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த பக்கம் சுக்கிர பகவான் ஆட்சிங்கிறதுனால தினமும் மாலையில் லக்ஷ்மியை வழிபடுங்க. வைபவ லக்ஷ்மி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஐப்பசி மாதத்திலே பொதுவாகவே பணம் வரப்போகிறது, பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட், எல்லாருக்குமே வரப்போகிறது. ஆக இந்த ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்ர நிவர்த்தி அடுத்த மாதம் வரும். அதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.